நீங்க உயிரோட இல்லைன்னு சொல்லி பல லட்சம் பேரோட உரிமையை, அதுதாங்க வாக்காளர் அடையாளத்தை இந்த எஸ்ஐஆர் என்ற பெயர்ல இழக்க செஞ்சிருக்காங்க. எஸ்ஐஆர் பெயரால மொத்தம் இதுவரை 77,52,000 பேர் தங்களோட வாக்குகளை இழந்திருக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை கோடியை நெருங்கும்னு வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இவ்வளவு குறைஞ்ச நாள்ல எஸ்ஐஆர் முன்னிறுத்தி பாஜக ஒரு விளையாட்டை விளையாடுதுன்னா இங்க அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க திமுக அரசு மிகவும் இழிவான விளையாட்டை ஆடிப்பாக்குது. பீகார்ல 65 லட்சம் பேர் இந்த எஸ்ஐஆர்னால தங்களோட வாக்குகளை இழந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பீகாரை விட 2 மடங்கு பேர் தங்களோட வாக்குகளை இழக்க போறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்காளர்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைய போகுதுன்றதுதான் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகள்லையும் செய்திகளா வெளியாகி இருக்கு. சென்னையில் மட்டும் 10,40,000 பேர் தங்களோட வாக்குகளை இழந்திருக்காங்க. இதுல உயிரிழந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயராதவர்கள், தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், 2 இடங்கள்ல பதிவு செஞ்சவங்க, வேறு சில காரணங்கள்னு பல விவகாரங்கள் இருக்கு. இதன்படி தமிழ்நாட்டில் இப்போதைக்கு உயிரிழந்தவர்கள்னு சொல்லி 25,72,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த கணக்குல ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருக்குது. பத்திரிகை செய்திகள் மூலமா வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த நிறைய பேரோட உரிமையை பறிக்க முயற்சிகள் நடந்திருக்கு. ஆமா, எல்லா மாவட்டத்திலுமே நூற்றுக்கணக்கானவங்கள் தாங்கள் இறந்ததா குறிப்பிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்டதா சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு நியாயம் கேட்டு வராங்க. குறிப்பா அண்ணா நகர் பகுதியில் 40 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துல 16 பேர் இறந்துட்டதா சொல்லி அவங்களோட வாக்காளர் உரிமையை ரத்து செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய அண்ணா நகர் மண்டல அலுவலகத்துல 30க்கும் அதிகமானவங்க தாங்கள் உயிரிழந்து விட்டதா சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட விவகாரத்துக்கு நீதி கேட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது தாவேகா கட்சியினர் தான். பட்டியல்ல தொடர்ந்து ஆய்வு செஞ்சு வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டவங்களோட உரிமையை வாங்கி தர தாவேகா காரங்க கூட உறுதுணையாவும் நிக்கிறாங்க. இந்த விவகாரத்துல திமுகவோட ஆட்டமும் இருக்குன்றது தான் தகவல்கள் தெரியப்படுத்துது. குறிப்பா இந்த மாதிரியான குளறுபடிகள் அதிகாரிகளோட பங்களிப்பு இல்லாமல் நடந்திருக்க முடியாதுன்னு குற்றம் சாட்டுகிற மக்கள் பல சதிகள் நடப்பதாகவும் தங்களை ஆச்சரியப்படுத்துற வகையில் சம்பவங்கள் அதிகாரிகள் செஞ்சுட்டு வரதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. உங்க உரிமையை இழந்துடாதீங்க. ஏன்னா உங்க வாக்கு உங்க உரிமை.